ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். நான்காம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதி. இனி மானக்கஞ்சார நாயனாரை பற்றி பார்ப்போம். சிதம்பரத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கஞ்சாறு என்னும் தலம். ஆனந்த மகரிஷிக்காக இறைவன் இங்கே ஆனந்த நடனக் காட்சி தந்த தலம். எனவே இன்றைக்கு இது ஆனந்த தாண்டவபுரம் என அழைக்கப்படுகிறது. இங்கு வாழ்ந்த சோழ மன்னனின் படைத்தளபதியாக இருந்த மானக்கஞ்சாரர் சிவனடியார்க்கு தொண்டு செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருந்தவர். தன் மகளுக்கு திருமண நாள் நிச்சயித்திருந்தார். திருமண நாளும் வந்தது. அப்போது மணவீட்டிற்கு மாவிரதர் வேடத்தில் இறைவன் வர கஞ்சாரர் அவரை வரவேற்றார். மணமகளாகிய தன் மகளை அழைத்து முனிவரை வணங்கி ஆசி பெறச் செய்த போது அவர் அந்த பெண்ணின் நீண்ட கூந்தலைக் கண்டு, இப்பெண்ணின் தலைமுடி எனது பஞ்சவடிக்கு ஆகும், அதாவது தான் போட்டுக்கொண்டிருக்கிற பூணலுக்கு ஆகும் என்றார். அதாவது மாவிரதக்காரர்கள் தலைமுடியினால் உபவீதம் போட்டுக்கொள்ளுவார்கள். எனவே அதற்கு பஞ்சவடி என்று பெயர். அதற்கு உதவுமே என்று கேட்டார். உடனே கஞ்சாரர் தயக்கம் சிறிதும் கொள்ளாமல், திருமண நாளென்றும் பாராமல், தன் மகளின் கூந்தலை தன்னுடைய வாளால் அறிந்து முனிவருடைய கரங்களில் அதனை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட மாவிரதர் அங்கிருந்து மறைந்திட தேவியருடன் காளை வாகனத்தில் காட்சி தந்தார் பஞ்சவட்டீஸ்வரர். அவர் அருளினால் மணமகளின் கூந்தல் மீண்டும் பழையபடியாகி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மானக்கஞ்சாரர் சிவப்பேறு அடைந்தார். இவ்வரலாற்றை நம்பிகள் கஞ்சாரூரில் வேளாண் மரபில் தோன்றிய மானக்கஞ்சாரர் கும்பம் போன்ற தனங்களை உடைய இனிய அன்பான மகளின் மனம் வீசும் தலைமுடியை, அதுவும் மனம் நடைபெறவிருக்கும் நேரத்தில் சிவனடியார் வடிவில் வந்த பரமன் மகளின் கூந்தலை பஞ்சவடிக்கு கேட்க நாயனாரும் சிறிதும் தளராமல் தாமதியாது முடியை அரித்து கொடுத்த அப்பெரும் வள்ளல் என்று போற்றுகிறார். ஒரு பொருளை மனமாச்சரியமின்றி பிறருக்கு கொடுப்பவரே வள்ளல் எனப்படுவார்கள். தன் மகளின் கூந்தலை மணநாள் என்றும் பாராமல் அதனை அறிந்து மார்ச்சரியமின்றி அளித்தார் மானக்கஞ்சாரர். இதனை அந்த ஆனந்த தாண்டவபுரத்து தலபுராணத்தில் மிக அற்புதமாக எடுத்துச் சொல்லுவார்கள். கூந்தலை அந்த பரமனிடத்திலே கொடுத்தார் மானக்கஞ்சாரர். அதனை பெற்றுக்கொண்ட அந்த மாவிரதர் உடனே புறப்படுகிறார். அப்போது மானக்கஞ்சாரர் இவரை பார்த்து, திருமணம் நடைபெறப் போகிறது, இருந்து உணவருந்து விட்டு செல்லலாம், அமருங்கள் என்று சொன்னாராம். இதன் மூலம் என்ன தெரிகிறது? அந்த மானக்கஞ்சாரர் உள்ளத்தில் சிறிதும் மன மார்ச்சரியம் இல்லை என்பது புரிகிறதல்லவா? எனவே மனமார்ச்சரியமின்றி ஒரு பொருளை அளிப்பவரே வள்ளல் எனப்படுவார்கள். அந்த மானக்கஞ்சாரரை வள்ளல் என நம்பிகள் புகழும் பாடல் இதோ. மானக்கஞ்சார நாயனார் அடியார்க்கும் அடியேன். கலசமுலை கன்னி காதல் புதல்வி, கலசமுலை கன்னி காதல் புதல்வி, கமழ் குழலை நலம் செய் தவத்தவன் பஞ்சவடிக்கு இவை நல்கு எனலும்
காதல் புதல்வி கமழ் குழலை நலம் செய் தவத்தவன் பஞ்சவடிக்கு இவை நல்கு எனலும் அலசும் எனக் கருதாது அவள் கூந்தல் அறிந்து அளித்தான். காதல் புதல்வி கூந்தல் அறிந்து அளித்தான். மலை செய்மதில் கஞ்சை மானக்கம் சாரன் என்னும் வள்ளலே. கஞ்சை மானக்கம் சாரன் என்னும் வள்ளலே புதல்வி கமழ் குழலை தவத்தவன் பஞ்சவடி அறிந்து அளித்தான். ததரி நன இனி ஆனாய நாயனார். திருச்சிக்கு வடக்கே கொள்ளிடத்திற்கு வடகிழக்கில் அமைந்திருக்கிற நாடு மழநாடு எனப்படும். இதன் தலைநகரம் லால்குடி என்று சொல்லப்படுகிற திருத்தவத்துறை. இதன் அருகில் உள்ளது திருமங்கலம் என்னும் தலம். இங்கு அவதரித்தவர் ஆனாயர். இவர் நாள்தோறும் பசுக்கூட்டங்களை அன்புடன் மேய்த்து தீய விலங்குகளால் துன்புறாமல் காத்து தூய நல்ல மென்மையான புல்லை மட்டும் அந்த மாடுகளை அருந்தும்படி செய்து தண்ணீர் பருகச் செய்து மேலும் மேலும் பெருகும்படியாக அளவற்ற பசுக்களை காத்து வந்தார். அவை யாவும் மிக்க பயன்களை கொடுத்து வந்தன. ஆம், ஆவினுக்கு அருங்கலன் அரணஞ்சாடுதல் தானே, அந்த பஞ்சகவ்யத்தையும் தந்து மகிழ்ந்தன. கோவலருக்கு தலைமையாய் அவர்கள் ஏவல் புரியும்படி ஆயர் குலத்தை பேணும் காவலராய் வாழ்ந்தவர் அவர். தம் பெருமானடி அன்புறு காணத்தின் மேவு துளைக்கருவி குழல் வாசனை மேற்கொண்டார். எவ்வுயிரும் இன்புற்று மகிழுமாறு இறைப்பணி புரிந்தார். ஒரு நாள் மழை பெய்தது. அதனை கருத்தில் கொள்ளாமல் குழலில் அவர் பாடிய அஞ்செழுத்து அமுதம் எல்லா உயிரையும் இன்புறுத்தி பகை உணர்வின்றி நட்புடன் உறவு கொண்டு இன்புற்றுன. அந்த நேரத்தில் ஆண்டவன் அம்மையப்பராய் காட்சி கொடுத்து அவருக்கு சிவப்பேறு நல்கினார். இதனை நம்பிகள் மேல் மழ நாட்டில் ஆயர்குலத்தில் உதித்து அனைவருக்கும் தாயாகவும் தாழ்சடையும் திங்களும் கொண்ட தூயவன் திருவடியை எக்காலமும் சிந்தித்து வரும் ஆனாயர் ஒரு நாள் ஆனிரையை மேய்க்கும்போது வேய்குழலில் பெருமானை நினைந்து இசைக்க அவரும் இவர் முன்னே வந்து காட்சி தந்தருளினார் என்று கூறுகிற அற்புத பாடல் இது. திரு ஆனாய நாயனார் அடியார்க்கும் அடியேன். தாயவன் யாவுக்கும் தாயவன் தாழ்சடை மேல் தனித்திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர் துளையால் பரவும் வேயவன். தொல் சீர் துளையால் பரவும் வேயவன் மேல் மழநாட்டு விரிபுனல் மங்களக்கோன் ஆயவன் ஆனாயன் என்னை உவந்து ஆண்டு அருளினனே. என்னை உவந்து ஆண்டு அருளினனே. குலச்சிறை நாயனார். அறந்தாங்கிக்கு அருகே உள்ளது மணமேற்குடி. இவ்வூர் அருகே ஆவுடையார் கோவிலும் திருப்புனல் வாயிலும் உள்ளன. இந்த ஊரில் அவதரித்தவர் குலச்சிறை நாயனார். பாண்டிய மன்னனுக்கு நின்ற சீர் நெடுமாறனுக்கு தலைமை அமைச்சர். அரசி பாண்டிமாதேவியும் இக்குலச்சிறையாரும் மட்டுமே மதுரை மாநகரில் இருக்கிற அந்த ஆலவாய் அண்ணல் திருக்கோவிலில் வழிபாடு செய்தவர்கள். பாண்டிமாதேவியாரின் தொண்டிற்கு மெய்த்தொண்டர் இவர். அத்தொண்டின் புறங்காவலனாக இருந்து வேண்டுவன செய்தார்கள். திருஞான சம்பந்தரின் திருவருள் தோற்றத்து இயல்பினை கேட்டதும் சேட்படு புலத்தாரேனும் சென்று அடிபணிந்தார் ஒத்தார் இவர்.
அப்பெருமானாரை மதுரைக்கு எழுந்தருளச் செய்து அரசியின் ஆணை வழி நின்று அவருக்கு தொண்டு செய்தார். அரசனின் வெப்பு நோய் போக்க திருஞான சம்பந்தரை அழைக்க வேண்டுமென்று அரசி பாண்டிமாதேவியிடம் எடுத்து கூறியவர் இவர்தான். புனல்வாதம் ஞானசம்பந்த பெருமான் செய்கின்ற போது அந்த 7 வைகை ஆற்றிலே எதிர்த்து சென்றபோது திருவேடகம் வரையில் குதிரையில் சென்று அங்கு ஒதுங்கிய அந்த வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்று எழுதப்பட்ட தேவார ஏட்டினை எடுத்து வந்தவர். சமணர்களை கழுவேற்றி சைவம் தழைக்க தொண்டு செய்து ஆவணி மாத அனுஷ நட்சத்திர நாளில் சிவப்பேறு அடைந்தவர். இந்த வரலாற்றை நம்பிகள் மணல் மேற்குடியில் தோன்றிய குலச்சிறையார் பாண்டிய மன்னன் நெடுமாறனின் அமைச்சர் சமண மதம் தலைதூக்கி நின்றபோது அருந்தமிழராகிய திருஞான சம்பந்தரை இவர் அழைத்து வந்து பொல்லா அமணருடன் வாதிடச் செய்து சூளுரையின்படி தோற்றோரை கழுவேறச் செய்தவர். அதன் பின்னர் சைவம் தழைத்ததென்று போற்றுகிறார். இப்பாடலில் சங்கம் வைத்த என்னும் தொடரால் பாண்டியர்களின் மரபு சிறப்பை கூறினார். அத்தகைய மரபில் வந்த பாண்டியன் பின் சமயம் மாறி நெறிபிழந்த செய்கை என்று வாழ்ந்தவன் என்பதை குறிப்பு தோன்றவர் இங்கே இருந்தமிழ் நாட்டிடை என்று சொன்னார். அந்த கூன் பாண்டியனே பின்னால் சைவ சமயம் திரும்பி நின்ற சீர் நெடுமாறனாய் சைவம் தழைக்கச் செய்தான். அத்தகைய குலச்சிறையாரை போற்றி பாடுகிற பாடல் இது. பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் அருந்தமிழாகரன் பாதில் அமனை கழுநுதிமேல் இருந்தமிழ்நாட்டிடை எற்றுவித்தோன் அருந்தமிழாகரன் பாதில் அமனை கழுநுதிமேல் இருந்தமிழ்நாட்டிடை ஏற்றிவித்தோன் எழில் சங்கம் வைத்த பெரும் தமிழ் மீனவல் தன் அதிகாரி பிரதம் மல்கும் குறுந்து அவிழ் சாரல் மணமேல் குடி மண் குலச்சிறையே அமனைக் கழுநுதிமேல் தமிழ்நாட்டிடை ஏற்றுவித்தோன் மீனவன் தன் அதிகாரி மணமேல் குடிமன் குலச்சிறையே ததறின பெருமிழலை குறும்பர். பெருமிழலை என்பது வெண்ணி நாட்டு மிழலை என்று சொல்லப்படும். புதுக்கோட்டைக்கு அருகிலே இருக்கிற பேரையூரிலிருந்து அரைக்கல் தொலைவில் உள்ளது தேவமலை. இங்குதான் பெருமிழலை குறும்பர் வாழ்ந்த பகுதி. இங்குள்ள குடவரையில் சிவலிங்கம் முன்பு சடை முடியோடு இந்த பெருமிழலை குறும்பர் சிலை இருப்பதை இன்றும் நாம் பார்க்கலாம். இவர் சிவனடியாருக்கு அமுது ஊட்டுதல், வேண்டுவன கொடுத்தல் ஆகிய தொண்டுகளை செய்வார். வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே இவருக்கு உபாசனா மூர்த்தி. எனவே அவரது திருவடியை பணிந்து அருள் பெற்றார். அதனால் அரணடி தொழும் நியமம் பெற்றார். ஆரூர் நாமம் ஜபித்து அணிமாதி சித்திகளை கைவரப் பெற்றவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே இவருக்கு தெய்வம். பெரிய புராணத்திலே அடியார்களையே தெய்வமாக கொண்டு வாழ்ந்த பலரை பார்க்கலாம். எப்படி அப்போதியடிகளுக்கு நாவுக்கரசர் தெய்வமோ, கணநாதருக்கு ஞானசம்பந்த பெருமான் தெய்வமோ, அதுபோல பெருமிழலை குறும்பருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளே தெய்வம். அவருடைய திருவடிகளை வணங்கி அணிமாதி சித்திகளை கைவரப் பெற்றவர் இவர்.
வந்தொண்டர் நாளை திருக்கயிலை செல்ல நேரிடும் என்பதை உணர்ந்து யோக பயிற்சியினால் கையிலை சேர்ந்து திருவடிப்பேற்றை அடைந்தவர். அந்த நாள்தான் ஆடி மாதத்து சித்திரை நட்சத்திர நாள். நம்பிகள் இவர் வரலாற்றை இவ்வாறு கூறுகிறார். பெருமிழலையில் வாழ்ந்தவர் பெருமிழலை குறும்பராவார். சுந்தரரின் தீவிர அடியவர். அவர் சித்துக்கள் பல கைவரப் பெற்றவர். சுந்தரர் கைலாயம் செல்ல இருப்பதை ஞானத்தால் அறிந்து இன்றே பிறை நன்முடியனை நான் அடைவேன் என்னும் யோக நிலை கொண்டு சமாதி நிலை பெற்று வந்தொண்டருக்கு முன்னர் பெருமான் திருவடி அடைந்தவர் என போற்றுகிறார். முன்னர் சிறையில் தடைப்பற்று நின்று இப்போது அத்தடை நீங்கி பள்ளம் தாழ் உருபுனல் என்றபடி தன் வழியே செல்லும் வாய்ப்பு பெற்ற நல்ல புனல் போல சிவபெருமான் ஆணை வழி மண்ணில் பிறந்த ஆரூரர் மீண்டும் கைலை அடைகிறார் என்பதை நம்பிகள் சிறை நன்புனல் நாவலூர் ஆழி என்கிறார். புனல் கடலை எய்தும். நாவலூர் ஆழியாம் சுந்தரர் இறைவன் கடல் எய்துகிறார். நம்பிகளாம் சுந்தரர் அருளை போற்றுவதற்காகவே குறும்பனார் நாதனார் அடி அடைவேன் என்றார். இதனை இவன் அருள் போற்ற முடியன் அடி அடைவேன் என்றார் நம்பிகள். நிஷ்டையில் இருந்தபடியே கபாலம் திறப்ப உயிரை சிவனடியால் சேர்த்தார் குறும்பர் என்பதை உடல் பிரிந்தான் என்பதன் மூலம் உணர்த்தினார். குருவருள் பெற சிவனடி சேர்ந்தார் என உரைக்கும் நம்பிகள் பாடல் இதோ. திரு பெருமிழலை குறும்ப நாயனார் அடியார்க்கும் அடியேன். சிறை நன்புனல் திருநாவலூராளி செழுங்கயிலைக்கு இறை நன்கடல் நாளை எய்தும் அன்னன திருநாவலூராளி செழுங்கயிலைக்கு நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறை நல் முடியல் அடியடைவேன் என்று இன்றே பிறை நல் முடியல் அடியடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை நல் மலர்த்தார் மிடலை குறும்பன் என்னும் நம்பியே மிடலை குறும்பன் என்னும் நம்பியே நமினந்தி அடிகள். திருவாரூருக்கு தெற்கே திருத்துறைப்பூண்டி போகும் சாலையில் உள்ளது ஏமப்பேறு என்னும் தலம். தற்போது இத்தலம் நெய்ப்பேறு என அழைக்கப்படுகிறது. இங்கு பிறந்தவர்தான் நமினந்தி அடிகள். பெருமானையே முழுமுதலாக கொண்டு வழிபட்டு நாளும் தவறாமல் ஆரூர் சென்று வழிபட்டு வரும் பெரும் தவமுடையவர். ஒரு நாள் திருவாரூர் அறநெறி கோவிலில், அதாவது ஆலயத்திற்குள்ளேயே அமைந்திருப்பது அச்சலேஸ்வரம் என்னும் ஸ்தலம். இந்த தலத்தின் விமானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சோழன் ராஜராஜன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினான் என்பது அங்கிருக்கிற செய்தி. அந்த அச்சலேஸ்வர சந்நிதியை வழிபடச் சென்றபோது எண்ணில்லாத தீபம் ஏற்றிட மனம் கொண்டார். மாலை பொழுதாகிவிட்டது. இனிமேல் ஊர் போய் எண்ணெய் எடுத்து வர முடியாது. ஆகவே ஆலயத்தை சுற்றியுள்ள மனைகளில் சென்று எண்ணெயை இறந்து வேண்டினர், பிச்சை கேட்டார். அவர்கள் அமணர்கள். இவரை கேலி செய்து நெய் இங்கில்லை, தண்ணீரை முகந்து எரியுமே என்று ஏளனம் செய்தார்கள். நாயனாரும் திரு ஐந்தெழுத்து ஓதி
நீர் குணர்ந்து ஆலயத்தைச் சுற்றிலும் திருவிளக்கு ஏற்றினார் என்பது வரலாறு. ஒரு நாள் திருவிழா கண்டு திரும்புகையில் நள்ளிரவு ஆயிற்று. பலரையும் தொட நேர்ந்தமைக்காக புறத்திண்ணையில் அமர்ந்து நீர் கொண்டு வருமாறு கூறி உறங்கிவிட்டார். கனவில் திருவாரூர் பிறந்தார் எல்லோரும் இறைவன் வடிவே என்பதை இறைவன் அவருக்கு உணர்த்தினார். அன்று முதல் ஆரூரனுக்கே அடிமை செய்து சிவப்பேறு பெற்றார். இன்றும் இவருக்கு நெய்ப்பேறு என்ற அந்த ஊரிலே ஒரு ஆலயம் உள்ளது. வைகாசி மாசத்து பூச நட்சத்திரம் இவருக்கு நாளாகும். இவர் வரலாற்றை திருநாவுக்கரசரும் தன்னுடைய தேவாரத்திலே புகழ்ந்து போற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த நம்பிகளுடைய வரலாற்றை, நமினந்தியடிகளுடைய வரலாற்றை நம்பிகள் இவ்வாறு கூறுகிறார். ஏமப்பேறு என்னும் பகுதியில் நமினந்தி என்னும் அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் நித்தமும் ஆரூர் சென்று ஈசனை வழிபடும் பண்பினர். ஒரு நாள் திருக்கோவிலுள் இறைவன் திருமுன் விளக்கேற்ற எண்ணெய் தர சமணர் மறுத்திட அந்நிலையில் நாயனார் குளத்து நீரையே எண்ணெயாக ஊற்றி விளக்கரித்தார் என்று கூறுகிறார். விளக்கிற்கு நெய் வார்க்காததுடன் கொடுமையான அவமான மொழிகளை சொல்லிய அந்த தீமையினர் ஆகையினால் தீது செறி அமன் என்றார். ஒரு விளக்கில் விட்டு எரித்து கண்டபோது அது அருளால் எரியும் தன்மையுடையது என்று தெரிந்து கொண்ட நீர் ஆகையினால் அது தென்புணல் என்று கூறப்பட்டது. இத்தகைய அடிகள் வரலாற்றை கூறுகிற அற்புத பாடல் இது. திரு நமினந்தி அடிகள் நாயனார் அடியார்க்கும் அடியேன். வேதமறிக்கரத்து ஆரூர் அரற்கு விளக்கு நெய்யை தீது செறி அமன் கையர் அட்டாவிட வேத மறிக்கரத்து ஆரூர் அரற்கு விளக்கு நெய்யை தீது செறி அமன் கையர் அட்டாவிட அட்டாவிட தென்புனலால் ஏதம் உருக அருகர் என்று அன்று விளக்கு எரித்தான் விளக்கு எரித்தான். தென் புனலால் விளக்கு எரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமினந்தியே நமினந்தியே. ஏமப்பேரூர் அதிபன் நமினந்தியே தென்புனலால் விளக்கு எரித்தான் விளக்கு எரித்தான் விளக்கு எரித்தான். சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்க்கும் அடியேன். நந்திக்கு நம் பெருமார்க்கு நல்லாரூரில் நாயகர்க்கு பந்திப்பரியன செந்தமிழ் பாடி படற்புனலில் சிந்திப்பரியன. சேவடி பெற்றவன் சேவடியே வந்திப்பவன் பெயர் வந்தொண்டன் என்பர் இவ்வையகத்தே. வந்தொண்டன் என்பர் இவ்வையகத்தேன. இனி சாக்கிய நாயனார் வரலாற்றை நம்பிகள் கூறுவதை பார்ப்போம். திருச்சங்கமங்கை என்னும் பகுதியில் வேளாண் மரபில் சாக்கியர் தோன்றினார். தகட்டினை போன்ற ஆடையை உடையவர். பௌத்த நெறியில் நின்று நல்ஞானம் பெற விழைந்து அது கூடாமையினால் சிவநெறியே சிறந்தது என தெளிந்து காஞ்சியில் எழுந்தருளியுள்ள ஏகாம்பனை கல்லாரில் எறிந்து வழிபட்டு ஈசனடியை அடைந்தார் என நம்பிகள் சாக்கிய நாயனாரை போற்றுகிறார். திருச்சங்கமங்கை என்பது
தற்போது காஞ்சியின் ஒரு பகுதியாகிய கோனேரி குப்பம் எனப்படுகிற ஆலயமாகும். இவர் பௌத்தராய் நின்று பயின்றாலும் சைவ சமயமே மெய்நெறி எனக் கண்டவர். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் என மெய்வகையால் 4 என்பதை உணர்ந்து தன் கோலத்தை மாற்றாமல் சைவ நெறியில் நின்றவர். தன்னை மறந்து இறைவனை கல்லால் எறிந்து வழிபட்டவர். ஒரு நாள் கல்லெறிய மறந்து அதனால் அம்மறதியை எண்ணி உடன் சென்று கல்லெறிந்து இறைவன் காட்சி தர பழ அடிமை பாங்கு பெற்ற அடியவர் இவர். மார்கழி பூராட நாள் இவருக்கு உரியது. இவரை பற்றி பாடிய நம்பிகளின் பாடல் இது. திரு சாக்கிய நாயனார் அடியார்க்கும் அடியேன். தகடன்ன ஆடையன் சாக்கியன் தகடன்ன ஆடையன் சாக்கியன் மாக்கல் தடவரையின் மகள் தனம் தாக்க குழைந்த திண்தோழர் வண்கம்பர் மாக்கல் தடவரையின் மகள் தனம் தாக்க குழைந்த திண்தோழர் வண்கம்பர் வண்கம்பர் செம்பொன் திகழ் தரும் மேனியில் செங்கல் எறிந்து சிவபுரத்து புகழ்தர புக்கவன்கூர் சங்கமங்கை புவனியிலே சாக்கியன் சாக்கியன் வண்கம்பர் செம்பொன் திகழ் தரும் மேனியில் செங்கல் எறிந்து சிவபுரத்து புகழ்தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே இனி திருத்தொண்டத் தொகை பதிக கவிகளின் முதல் குறிப்பு சொல்லுகிற பாடலை பார்ப்போம். சுந்தரர் தாம் பாடிய திருத்தொண்டத் தொகையில் உள்ள 11 பாடல்களின் முதல் குறிப்பை தொகுத்து நம்பிகள் பாடினார். தில்லைவாழ் இலைமலிந்த மும்மையால் திருநீன்ற வம்பரா வார்கொண்ட பொய்யடிமை கரைக்கண்டன் கடல் சூழ்ந்த பத்தராய் மன்னிய சீர் எனத் தொடங்கும் 11 பாடல்கள் உள்ளன. இவற்றை இணைத்து நம்பிகள் பாடிய பாடல் இது. ஒரு பாடலை படித்தால் திருத்தொண்டத் தொகையை பாராயணம் செய்த பலனை பெறலாம். ஐம்புலன்களால் நுகரப்படும் உலக இன்பங்களை குறைத்து திருத்தொண்டர்கள் பெரும் புகழை கூறினால் நற்பயன்களை அடையலாம். நாமும் இத்திருவந்தாதி ஓதி நலம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 44ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.